ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். நீங்களாம் மனுஷங்களாடா? இந்த காணொலியில நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு கன்னடன். இந்த ராகவா லாரன்ஸ் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நபர் தமிழ்நாட்டில் வந்து பொழைச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் 5 முறை சொல்றான். தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசியிருக்கான். கிட்டத்தட்ட 5 வாரத்தை தெருநாய்களோட தமிழ்நாட்டு மக்களை ஒப்பிட்டு பேசியிருக்கான். இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்குறது யாருன்னு பார்த்தா, இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்குறது தெலுங்கர்களா இருந்தா கூட ஏத்துக்கலாம், இனப்பற்றுன்னு சொல்லலாம். இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்கி இணையதளத்துல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான் பூராமி தமிழர். ஆனா இதே ராகவா லாரன்ஸ் இதே நபரு கர்நாடகாவில போய் இந்த மாதிரி பேசிட்டு வெளியே வந்திருந்தா வெளியே வரும்போதே கல்லடி விட்டு செத்துருப்பான். இதே இந்த நாய் கேரளாவில் போய் பேசி செய்தி வெளியே வந்த அடுத்த நொடியில இருந்து இவனுடைய காரோ இவனோ வெளியே வர முடியாது, கல்லடி விட்டு செத்துருப்பான். ஆனா இந்த தமிழ்நாட்டில் இத்தனை தமிழர்களையும் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி தெருநாய் கூட ஒப்பிட்டு பேசிட்டு ஒருத்தன் சுதந்திரமா நடமாடுறான். அது மட்டும் இல்லாம அந்த எந்த தமிழர்கள் அப்படி பேசினானோ அந்த தமிழர்கள்ட்டே நான் அரசியலுக்கு வரலாமா, வந்தா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும் பொழுது இந்த ஈனக்கூட்டமும் நீங்க அரசியலுக்கு வாங்க தலைவா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாடுது. எந்த வகையில் இதெல்லாம் என்னடா, என்ன இனக்கூட்டம்? கொஞ்சம் கூட ஒரு சுய புத்தி சுய அறிவே கிடையாதா? வேலை தேவைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா, ஐயோ நாங்க அதுக்காகத்தான் காத்திருக்கோம் வாங்கிறான். விஷயத்துக்கு வாங்க. இந்த மானங்கட்ட தமிழ் மக்களை வரவிடலாம் சேர்ப்பால் ஒரு தடவை அடி, விளக்கமாத்தால அடி, அதுவும் தேஞ்ச விளக்கமாறு கட்ட விளக்கமாறு உண்டு அடி. அப்பவாது இவனுக்கு சூடு சொரண வருதான்னு. வா எல்லாரும் வா.